அன்னை தமிழுக்கும் உடன் பிறந்தோர்கள் அனைவருக்கும் பிரபாகரன் பிள்ளைகள் தேச துரோகிகள் எங்களின் புரட்சிகர வணக்கங்கள். என்னடா தேச துரோகின்னு ஆரம்பிக்கிறோம் நினைக்கிறீங்களா? இந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க, இந்த திமுக காரங்க, இந்த ஏடிஎம்கே காரங்க இவங்க எல்லாம் கொடுத்த பட்டங்க எங்களுக்கு. இந்த மக்களுக்காக எவன் ஒருவன் உண்மையாக நின்று போராடுறானோ அவனெல்லாம் தேச துரோகிகள், பிரிவினைவாதிகள், இன துரோகிகள் சொல்லி சொல்லுவாங்க. அதனாலதான் நாங்க சொல்றோம், நாங்க திமுறா சொல்லுவோம், நாங்களாம் தேச துரோகிகள்னு. தேர்தல் வந்துருச்சு, இனிமே திருவிழா கொண்டாட்டம் தான். எங்க அண்ணன் தம்பிய, எங்க அக்கா தங்கச்சிய, எங்க அம்மா எங்க அப்பா எல்லாத்துக்கும் திருவிழா கொண்டாட்டம் தான். நல்லா புரோக்கர் மாதிரி மஞ்ச பை அப்படி கையில வச்சுக்கிட்டு வருவாங்க. இவ்வளவு நாள் ஓட்ட பணியனையும் ஓட்ட கையிலையும் கட்டிட்டு திரிவாங்க. இப்ப டப்புன்னு மொடன்னு வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு வெள்ளை வேட்டையை கட்டிக்கிட்டு ஸ்டாலின் படத்தையும் கருணாநிதி படத்தையும் சோனியா காந்தி படத்தையும் சட்ட பையில வச்சுக்கிட்டு வெக்கமா இல்ல? இப்படி வர்றதுக்கு வெக்கமா இல்ல? 5 வருஷத்துக்கு இந்த தேர்தலுக்கு முன்னாடி நீ அப்படி வந்து நின்றுனா உன்னைய நான் பாராட்டி இருப்பேன். இவங்க தேர்தல் ஒரு அஜெண்டா வச்சிருக்காங்க, குண்டடிப்பாங்க. 2021 தேர்தல் அன்னை மாங்குடி வீட்டுல சட்டமன்ற தேர்தல் அப்ப அன்னை மாங்குடி வீட்டுல பெட்ரோல் குண்டடிச்சாங்க. இப்ப 2026 தேர்தல் வந்துருச்சு, காங்கிரஸ் கட்சி ஆபீஸ் எம்பி ஆபீஸ்ல பெட்ரோல் குண்டடிக்கிறாங்க. இவங்கனால பாதிப்பு யாருக்குன்னா என்னை மாதிரி ஆளுக்குதான். ஏன்னா இவங்கள்ட்ட காசு அதிகமா இருக்கும், பெட்ரோலை ஃபுல் பண்ணி வச்சுக்குவாங்க. நம்ம போற போக்கில் பெட்ரோல் இல்லாம நின்று போயிடுவோம். கேர்ல போய் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. குண்டடிக்கிறது அவங்க, பயப்படுறது நம்மளை பார்த்து பயப்படுறாங்க. எதுக்கு இந்த மாதிரி நிலைமையெல்லாம் உருவாக்கிட்டு அண்ணனோட மாங்குடியோட சாதனை. திடீர்னு காரைக்குடிக்குள்ள ஒரு கும்பல் வந்தாங்க, திடுன்னு ஒரு துண்டறிக்கையை கொண்டுகிட்டு, ஐயா காரைக்குடியில மாங்குடியோட சாதனை, அண்ணே காரைக்குடியில மாங்குடியோட சாதனை. அண்ணே காரைக்குடிக்கு மாங்குடி வந்தது சாதனை அல்ல, காரைக்குடி மக்கள் படும் பாடு வேதனை, துக்கம் துக்கம். இதுக்கு முன்னாடி ஐயா கே.ஆர். ராமசாமி இருந்தாங்க. ஐயாவை நம்ம குறைய சொல்ல முடியாது. ஐயா சட்டமன்ற தொகுதிக்குள்ளேயே வர மாட்டாங்க, தொகுதிக்குள்ள பார்த்ததே கிடையாது. ஐயா வரவே மாட்டாங்க, ஓட்டு வாங்கினா போயிட்டாங்க. அன்னை மாங்குடியை நம்ம தவறாவே சொல்ல முடியாது, எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். அப்படியே இந்த ரோட்ல போவார் சிரிச்சுக்கிட்டே, கார் கிளாஸ் இறக்கிட்டு இப்படி திரும்ப வருவார், சிரிச்சுக்கிட்டே வருவார் கிளாஸ் இறக்கிட்டு. அப்புறம் இன்னொன்று, அன்னை மாங்குடி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அன்னை முகத்துல சிரிப்பே எல்லாம் பார்க்க முடியாது. அப்படியே கும்பிட்டுக்கிட்டே போவார் சிரிச்சுக்கிட்டே. கல்யாண வீடு, அண்ணனுடைய கேரக்டர் தான், ஓட்டு வாங்குறதுக்கான கல்யாண வீடு, காது ஊத்து வீடு, கடை திறப்பு விழா, கேதக்கார வீடு, இரங்கல் வீடு, எல்லா வீட்டுக்கும் தவறாம போயிடுவாரு. ஆனா தொகுதியில மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அண்ணன் வரமாட்டார். அப்படிப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் நமக்கு தேவையா? சரி பேசுவோமா, உட்காந்து பேசுவோமா? அண்ணன் மாங்குடி தயாரா? இல்ல இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய எங்க அண்ணன் தம்பிகள் யாரும் தயாரா? அண்ணன் மாங்குடி என்ன சாதனை செஞ்சாரு? சட்டமன்றத்துக்கு போனாரு, மிச்சரும் டீயையும் குடிப்பாரு, நல்லா படுத்து ஓய்வு எடுப்பாரு, திரும்ப வந்துருவாரு. அடுத்த சட்டமன்ற கூட்டம் வந்தா போவாரு, மிச்சரும் டீயும் குடிப்பாரு, உறங்கி ஓய்வு எடுப்பாரு, திரும்ப காரைக்குடி தொகுதிக்குள்ள வந்துருவாரு. வேற என்ன சாதனை? மாங்குடியோட சாதனை என்ன கேட்டா ஐடி பார்க் கொண்டு வந்துட்டேன்னு சொல்லுவாங்க. ஐடி பார்க் கொண்டு வந்ததெல்லாம் சாதனையா? காரைக்குடி தொகுதிக்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைகளை அண்ணன் மாங்குடி சரி செய்தாரான்னு கேட்டா இல்ல. சரி, ஒரு வருஷத்துக்குன்னு சட்டமன்றத்தில் பட்ஜெட் போடுறாங்களா இல்லையா? நிதி ஒதுக்குறாங்களா இல்லையா? அந்த நிதி எங்க போகுது? அண்ணன் சட்டமன்றத்தை விட்டு வெளியில வரல, சட்ட பைக்கில் வச்சுட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. சட்ட பையில வச்சு வீட்டுக்கு போயிட்டா காரைக்குடி தொகுதியை எப்படி டெவலப் பண்ண முடியும்? காரைக்குடி தொகுதி டெவலப் ஆச்சோ இல்லையோ, இவங்க எல்லாம் டெவலப் ஆயிட்டாங்க. அண்ணன் மாங்குடி டெவலப் ஆயிட்டாரு, ஐயா கே.ஆர். ராமசாமி டெவலப் ஆயிட்டாரு, இதுக்கு முன்னாடி இருந்த எங்க அண்ணன் சோழன் சிவா பழனிசாமி டெவலப் ஆயிட்டாரு. ஆனா இவங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த காரைக்குடி மக்கள் இன்ன வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. காரைக்குடி தொகுதிக்குள்ள சரியான இடங்கள்ல பேருந்து நிலையமா இருக்கட்டும், பேருந்து நிலையமே இங்க இல்ல, இருந்தா தானே கழிவறை இருக்கிறதுக்கு. பேருந்து நிலையமே இல்ல. இந்த ரோட இப்பதான் போட்டிருப்பானுங்க. இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி சரி பண்ணிச்சு, சரி பண்ண உடனே நாம் தமிழர் கட்சிக்கு பேராயிருந்தா போடுறா ரோட்டு அப்படின்னு போட்டாங்க. எல்லா இடங்களையும் நாம் தமிழர் கட்சி தான் இவங்களுக்கு எதிராக நின்றுருக்கு. ஏன் இவங்க செய்யறாங்க?
நம்மளால செய்ய முடியல. அந்த காரணம் தான் மித்ராவயல் பகுதியில் கூட்டம் பேச போயிருந்தேன். ஒரு அம்மா சொல்றாங்க என்கிட்ட, தம்பி இங்க காவல் நிலையம் இருக்குப்பா, காவல்துறையே இல்லப்பா. காவல் நிலையம் எதுக்குங்க ஒரு ஊருக்கு? எதுக்கு காவல் நிலையம்? அந்த ஊரை பாதுகாக்கிறதுக்கு தாங்க காவல் நிலையம். அங்க காவல்துறையே இல்லைன்னா குற்றங்கள் நடக்குமா நடக்காதா? அதுக்கு தான் அந்த அம்மாட்ட சொல்லிட்டு வந்தேன், அம்மா காவல்துறை அதிகாரிகளை நம்ம குறை சொல்லக்கூடாது. இப்ப இருக்கிறது காவல்துறை அதிகாரிகள் கிடையாது, கட்ட பஞ்சாயத்துக்காரர்கள். ஆளும் அரசு யாரை ஏவுகிறதோ அவனுக்காக பேசக்கூடியவர்கள் தான் இப்ப இருக்க காவல்துறை அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வேதனைப்படாதீங்கம்மா, அன்னை காரைக்குடி தொகுதியில நிக்கிறாரு, கண்டிப்பா நம்ம எல்லாம் இந்த சிறையில இருந்து வெளியில போவோம், இவங்களுக்கு நம்ம ஒரு பாடத்தை புகட்டுவோம் அப்படின்னு அந்த அம்மாட்ட சொல்லிட்டு வந்தேன். ஆனா காரைக்குடி மக்கள் இன்னமும் கல் நெஞ்சக்காரங்களா இருக்காதீங்க. காரைக்குடி மக்களுக்குன்னு ஒரு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு, மனசாட்சியோட நடந்துக்கங்க. ஈவு இறக்கம் இல்லாம இருக்காதீங்க. என்ன செஞ்சிருக்காங்க சொல்லுங்க, நான் மேடையை விட்டு இறங்கி போயிடுறேன், நீங்க எங்க போக சொல்றீங்களோ நான் அங்க போயிடுறேன். என்ன செஞ்சாங்க? எதுவுமே செய்யலங்க, எதுவுமே செய்யல. ஏதாவது செஞ்சிருந்தாலும் அவங்கள விட்டுறலாம். 15 இப்ப தொடர்ச்சியா 15 ஆண்டுகளா எதுவுமே காரைக்குடி தொகுதிக்கு செய்யல. அரசு மருத்துவமனை இருந்துச்சு காரைக்குடியில, அது அரசு மருத்துவமனை பயன்பெற்றுக்கு இருந்துச்சு. அன்னை மாங்குடி வந்தாரு, வந்த உடனே என் வீடு சங்கராபுரத்துல இருக்கு, அப்ப நான் பயன்பெறணுமே சொல்லிட்டு அங்கிட்டு மாத்திட்டாரு. அப்ப அங்க இருக்க மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். இங்க இருக்க வார சந்தைகளுக்கு நம்மளால போயிட்டு வெளியில வர முடியுதா? நம்ம வீட்டு பெண்களால இந்த சாராய கடையை தாண்டி நடந்து போக முடியுதா, வர முடியுதா? சாராய கடைக்கு அனுமதி கொடுத்ததை தவிர அன்னை மாங்குடி என்ன செஞ்சாரு? கேள்வி வருமா வராதா? சாராய கடைக்கு அனுமதி கொடுக்கல நீங்க சொல்றீங்களா? பேசுவோமா? தாலிக்கு தங்கம் கொடுத்துட்டு அக்கா தங்கச்சி தாலி எடுக்கிற வேலையை பாக்குறாங்க. இன்னொருத்த வேற குறுக்க மறுக்க அப்பப்ப ஐயோ கௌசிக்கு மாதிரி வந்துகிட்டு திடீர்னு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இலவசமா 6 சிலிண்டர் வருஷத்துக்கு தரேன்னாங்க. இது தமிழ்நாட்டில் இல்ல, இந்திய அளவில் சிலிண்டர் தட்டுப்பாடாகி போச்சு. கூத்து பண்றாங்க. நான் திரைக்கவர்ச்சி எல்லாம் கார்த்திக் சிதம்பரம்லாம் ஒரு ஆளா? கார்த்திக் சிதம்பரம் கேட்கிறாப்ல, காரைக்குடிக்கும் சீமானுக்கும் என்ன சம்பந்தம்? சரிங்கயா, நீங்களும் உங்க அப்பாவும் இத்தனை ஆண்டுகளா இருந்தீங்களே, என்னத்தை அறுத்து கிழிச்சிங்க? பேசுவோமா? என்னத்தை அறுத்து கிழிச்சிங்க? காரைக்குடி தொகுதியில உண்மையிலே இவங்க வாழ்றதுக்கு தாங்க வெக்கப்படணும். கார்த்திக் சிதம்பரம், ப. சிதம்பரமும் நீ கேட்கிற சீமானு விபூதி அடிக்கிறியா? வாடி, உன வீடு வீடா விபூதி அடிப்பாங்க. வா, மக்கள்கிட்ட நீ செஞ்சதை சொல்லி உன்னால ஓட்டு கேட்க முடியல. செஞ்சதை சொல்லி ஓட்டு கேட்க உனக்கு திராணி இல்ல. வெக்கம் கட்டவங்க வந்துடுறாங்க வெள்ளச்சட்டையை போட்டுக்கிட்டு. ஆத்திரம் வருது, மனசு வேதனையோட நின்று பேசிக்கிட்டு இருக்கோம் நாங்களாம். 15 ஆண்டுகள்ல நாம் தமிழர் கட்சி நிக்காத போராட்டம் இது இந்த காரைக்குடி தொகுதியில. நீங்க சொல்லுங்க, வழக்கு வாங்கியிருக்கோங்க இருக்க பிள்ளைகள்லாம். யாருக்காக வாங்கணும்? என் குடும்பத்துக்காகவா? என் தனிப்பட்ட பிரச்சனைக்காகவா? காரைக்குடி மக்களுடைய போராட்டத்துக்காக வழக்கு வாங்கியிருக்கோம், சிறை வாங்கியிருக்கோம் 15 வருஷமா. இப்ப வர்றாங்களே புதுசா ஒரு வழக்கு தங்குவாங்களா? அதுதான் சீமானின் வளர்ப்புக்கும் விஜயின் வளர்ப்புக்கும் உள்ள வித்தியாசம். இவங்க உங்களை விட்டுட்டு போயிருவாங்க ரோட்ல. நாங்க தோத்தாலும் ஜெயிச்சாலும் நாளைக்கு உங்களுக்காக கத்திக்கிட்டே தான் இருப்போம், தெரிஞ்சுக்கோங்க. நமக்காக 15 வருஷமா ரோட்ல நின்று கத்திக்கி இருக்காரு. சட்டமன்றத்துக்கு போனா நம்மளுடைய குரலா நின்று பேசுவாருன்னு சொல்றோம். உங்கள்ட்ட மிச்சர் திங்கவும் டீ குடிக்கவும் சட்டமன்ற உறுப்பினர் அனுப்புறீங்க, நம்மளோட உரிமையை கேட்டு பெறதுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அனுப்புங்கன்னு சொல்றோம். தேவகோட்டை மக்களே, கொஞ்சமாவது சிந்திங்க. கூலி வேலைக்கு போறோம், நம்மளாம் 500 1000 சம்பாதிக்கிறோம். இவங்க கொடுக்குற 500 1000 வாங்கிக்கிட்டு ஓட்ட மாத்தி போடாதீங்க.
ஒரு நாள் சம்பளமே நம்ம 500 1000 சம்பாதிக்கிறோம். இவங்க மொத்த தேர்தலுக்கு ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து நம்மளை கெடுத்து வச்சிடறாங்க. ஐயா முத்துராமலிங்க தேவர் சொல்றாரு. ஐயா முத்துராமலிங்க தேவரை கொண்டாடக்கூடிய மக்கள்லாம் இங்க நிறைய இருக்காங்க. ஐயா முத்துராமலிங்க தேவர் சொன்ன வார்த்தையை மட்டும் ஆனா மதிக்க மாட்டாங்க. ஐயா முத்துராமலிங்க தேவர் சொல்றாரு, ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் பாவி, அந்த மதிச்சிருந்தா இன்னைக்கு நம்ம மானம் இழந்து போய் நிக்க மாட்டோம். அன்னை மாங்குடிட்டையோ இங்க இருக்க ஒன்றிய கவுன்சிலர்கிட்டையோ இங்க இருக்க நகர சேர்மன்ட்டையோ போய் நம்மளால கேட்க முடியுமா? ஒரு கேள்வி கேட்டா என்ன சொல்லுவாங்க? காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போட்டேன், காசு வாங்காம ஓட்டு போட்டேன்னு சொல்லுவாங்க. ஏன் மறுக்கிறீங்க? நீங்க கேட்டா உங்கள்ட்ட ஓட்டு கேட்டு வரல சொல்றீங்க. நம்ம காசை தானே தர்றேன், நம்ம காசை தானே, நம்ம காசு தான். அவன் தான் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டானே. திரும்ப திரும்ப உங்களுக்கு ஒரு ரொட்டி பாக்கெட் வாங்கிட்டு ரொட்டியை ஃபுல்லா எடுத்துருவாங்க. ஒரு ரொட்டியை மட்டும் கொடுத்துட்டு, சரி நமக்கு அண்ணன் ஒரு ரொட்டி கொடுத்துருச்சு, நம்ம ஒரு ரொட்டியா இருந்தாலும் ஒரு ரொட்டி கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி நீங்க வாங்கிக்கிறீங்க. திரும்ப அந்த ரொட்டி பாக்கெட் தானே கலவடம் நினைப்பேன். என்னங்க அது? புரியல, எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. சட்டமன்ற உறுப்பினரை எதுக்கு நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்? சட்டமன்ற உறுப்பினர் என்ன கொம்பா? கொம்பு முளைச்சிருக்கா? நம்மளுடைய வேலையால் இந்த மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த நம்மளுடைய வேலையால் நமக்கான உரிமைகளை சட்டமன்றத்தில் போய் பெறுறதுக்கான வேலையால் அந்த வேலைக்காரனை பார்த்து நம்ம எங்க பயப்படணும்? வேலைக்காரனை பார்த்து நம்ம ஏன் பயப்படணும்? கேள்வி கேட்க பயம். ஐயோ இப்ப நம்ம கேட்டோம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 பேரை தண்ணியை போட்டு அனுப்பி விடுவாங்க. அங்க இருந்து போய் சண்டை ஓடுறான், டேய் சண்டை ஓடு போ, தண்ணியை போட்டு சாராயம் வாங்கி கொடுத்துருவாங்க, இல்லை காசை கொடுத்துருவாங்க. இதுதான் இவங்களோட கொள்கை. கூலிக்கு மாரடிக்கிறவங்க வேற என்ன செய்வாங்க? வேற என்ன செய்வாங்க? ஒன்னும் செய்யறதுக்கு இல்ல, சண்டை போடணும். அதான் சொன்னல அன்னைக்கு திமுக காரங்க அண்ணன் இடுமாவனம் கார்த்தி பேசல சண்டை போட்டாங்கல்ல. கட்ட பஞ்சாயத்து பண்றவனையும் இந்த கற்பழிப்பு கேஸ் இதெல்லாம் உள்ள போறவங்களையும் கொண்டாந்து கருத்தியல் பேச விட்டோம்னு வச்சுங்களேன், இதைத்தான் பண்ணுவேன், சண்டை தான் போடுவேன். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சொல்றாரு, மக்களே கொஞ்சம் சுதந்திரம் தாருங்கள், கொஞ்சம் ரத்தம் தாருங்கள், நாங்கள் நிறைய சுதந்திரம் தருகிறோம் என்று சொல்றாரு. நாங்க உங்கள்கிட்ட ரத்தம் கேட்கல, ஒரே ஒரு ஓட்டம் மட்டும் போடுங்க, உங்களுக்கான நல்ல வாழ்க்கையை நாங்க தர்றோம்னு சொல்றோம். அதுக்காவது எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க, வாய்ப்பை கொடுங்கன்னு தான் கேட்கிறோம். நீங்க இவங்க சொல்லுவாங்க நாங்கள் வந்தா செய்வோங்கிறாங்க. இவ்வளவு ஆண்டுகளா இவங்க தாங்க இருந்தாங்க. என்ன செஞ்சாங்க? ஒன்னும் செய்யல. வந்தா செய்வோம் வெற்றறிக்கை விடுறாங்க. ஆனா நாங்க வெற்றறிக்கை விட மாட்டோம். நாங்கள் தேசிய தலைவர் பிரபாகரை நேசிக்கக்கூடிய பிள்ளைகள். சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றுவோம். ஒரே ஒரு தடவை எங்க அண்ணன் நிக்கிறார் பாருங்க, ஏற்கலப்பையோடு நிக்கிறார் பாருங்க, விவசாய சின்னத்துக்கு ஓட்ட போடுங்க. இல்லப்பா நான் போட மாட்டேப்பா. இப்ப வந்து கேட்பா, ஐயா நம்மளாம் ஒரே ஆக்க, நம்மளாம் ஒரே சாதிக்காரங்க, நம்ம ஒவ்வொரு நாளும் டியூ கட்ட காசு இல்லாம இருந்திருப்போம், மன்றம் கட்ட காசு இல்லாம இருந்திருப்போம், நம்மள மானத்தை கெடுத்திருப்பாங்க. அப்பெல்லாம் இவங்க எங்க போனாங்க? இன்னைக்கு ஓட்டு வாங்குறதுக்காக ஐயா நம்மளாம் ஒரு சாதி, ஏ பங்காளி வாயா ஓட்டு, இன்னமும் மானம் இழந்து போறோமா? யோசிச்சு ஒரு வாய்ப்பு கொடுங்க. விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. கரும்பு சரி, ஏற்கலப்ப விவசாயி மறந்துடாதீங்க. அன்னை நிக்கிறேன்னு சொன்னா 5 விவசாய சின்னத்தை கொடுத்தாங்களா, கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஏற்கலப்ப விவசாயி மறந்துடாதீங்க, ஒரு வாய்ப்பு கொடுங்க. நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். தலைவர் தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. அடுத்ததாக மாநில